ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். தலைவன் நம்மை கண்காணிக்கிறான். இன்று பேசுவது ஒற்றாடல். தலைவன் நம்மை கண்காணிக்கிறான். நல்லவன் முடிவெடுத்துட்டான். அப்போ இதயத்தில் மாசு இருந்தால் நிச்சயம் நம்மளுக்கு கடவுள் நமக்கு அருள் செய்ய மாட்டான். அப்போ நம்மை இதயத்தை பார்ப்பான். அவன் சிந்தனையை பார்க்கக்கூடியவன். அப்போ மனித வர்க்கம் தோற்றத்தை மட்டும் கண்டுபிடிக்கும். கண்ணுக்கு புலப்பட்டால் கண்டுபிடிக்கும். கண்ணுக்கு புலப்பட்டால் தெரியாதது. எத்தனை கேஸுகள் இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். குண்டு வைத்தவன் எத்தனை பேர், வெடிகுண்டு வச்சவன், ரயிலில் கமுத்தவன், பஸ்ஸை எரித்தவன், இவனுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் செய்வதற்கு முன்னே கடவுள் அந்த ஒற்றனுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒற்றாளன், இது உளவாளி. அவன் சிந்தனையை பூந்து வருகின்றவன். உன் சிந்தனை உயர்த்தியிருந்தால், உன் சிந்தனை உயர்ந்திருந்தால் நிச்சயமாக கழுமசம் இருக்காது. உன் சிந்தனை உயர்ந்திருந்தால் இங்கே தூய்மை இருக்கும். தூய்மை இருந்தால் சிந்தனை உயர்ந்திருக்கணும், பெருந்தன்மை இருக்கும். ஆக இது போன்ற குணப்பண்பு இல்லை என்றால் பொய்யை நீக்க முடியாது. அங்கே மெய் வெளிப்படாது. இப்போ மெய் வெளிப்பட்டால் அதுக்கு சாவில்லை. அப்போ மெய்க்கு என்ன பொருள்? மெய்க்கு அருள் ஒன்று பொருள் இருக்கா? ஆமாம், அருள் ஒன்று பொருள் இருக்குது. கருணை ஒன்று பொருள் இருக்கா? ஆமாம், கருணை ஒன்று பொருள் இருக்குது. அறிவு ஒன்று பொருள் இருக்கா? ஆமாம், அதுக்கு அறிவு ஒன்று பொருள் இருக்குண்ணா. அது மெய். அப்போ மெய்யை நோக்கி போயிட்டுருக்குறோம். அப்போ பொய்யை நீக்கிக் கொள்ள வேண்டும். நம்மை பொய்யை நாக்குவது எது? ஒன்று பொருள்பற்றா? அது காமுகமா, காமாந்தகரமா, ஒரு பொருள் வெறியா, காம வெறியா, ஜாதி வெறியா, மத வெறியா, யான் என்ற கருவமான், அது கொடிய கோபமா, அது பொறாமையான். அப்போ இந்த கொனைக்கேடு இருந்தால் மெய்யை நோக்கி போக முடியாது. இப்போ இந்த கொனைக்கேடு இருக்குது, மெய்யை நோக்கி போக வேண்டும். இப்போ மெய் என்பதுக்குன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை, அந்த ஜோதியை தட்டி எழுப்ப வேண்டும். அந்த ஜோதிக்கு மெய், தூய்மை, உண்மை என்று பொருள். அப்போ ஜோதி வெளிப்பட வேண்டும், கொனைக்கேடு தேர வேண்டும். கொனைக்கேடு என்பது என்ன? காமாந்தகா, காமவெறி, பொருள்வெறி, ஜாதி வெறி, மதவெறி, யான் என்று கருவோம். அப்போ இந்த மாசுகள் இருந்தால் உள்ளே ஜோதி தோன்றாது, அது உண்மை வெளிப்படாது. அப்போ இந்த கொனைக்கேடு எப்படி ஒழிப்பதுன்னா, ஒழிக்காமல் ஞானியாக முடியாதவன். நீ ஒழிக்காமல் அது வெளிப்படாது. இது போன்ற கொனைக்கேடெல்லாம் பொடி பொடியாக்கினவர்கள் ஞானிகள். நீ பொடி ஆக்காமல் அதை அறிய முடியாது. அந்த வல்லமை எனக்கு இல்லையே. வல்லமை உள்ளவன் இருக்கான் அல்லவா? வெற்றி கண்டவன், காமத்தை வென்றவன், கோபத்தை வென்றவன், பொறாமை வென்றவன், எல்லா வகையான கொனைக்கேடு வென்றவன். பேராசை இல்லாதவன், காமவெறி இல்லாதவன், பொருள்வெறி இல்லாதவன், வஞ்சனை இல்லாதவன். வஞ்சனை இல்லாதவனை நீ வணங்கினாலன்றி உனக்கு வஞ்சனை தீராது.